Hey everyone, welcome to SriSen. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் பார் ஆர் கிரனலோ பார். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். கிட்ஸ்க்கு அவங்களோட ஸ்நாக் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வெயிட் லாஸ்க்கும் சூப்பரான ரெசிபி இது. ஸோ இதுக்கு ஒரு ஹாஃப் கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஹாஃப் கப் ரெட் டவல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்கு நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். ஸோ ஹாஃப் கப்பில் பாதி, ஏன்னா நான் ஹனியும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமே வேணான்னா நீங்கள் டேட்ஸ் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கீ எடுத்துருக்கேன்னா. ஸோ பட்டர் இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் செஞ்சு வச்சிட்டோன்னா எப்போ வேணால் நம்ம ஒரு சூப்பரான எனர்ஜி பார் ரெடி ஆகிடும். இது கூட நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கப் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் வால்நட், பிஸ்தா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராட்டும் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். சூடாறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்மளோட மிக்சரோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ஸ் கொடுத்தோன்னா சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேக் டின்னில் பட்டர் தடவிட்டு இந்த மிக்சரை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் அப்படியே நம்ம ஸ்டவ் டாப்லேயும் பண்ணலாம். சேம் நம்ம கேக் எப்படி பேக் பண்ணுவோம் அதே மாதிரி கீழே உப்பு இல்லை சால்ட் வச்சு இதை சிம்மில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இது நல்லா இப்போது சூடாறட்டும். சூடாறின பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.